மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 108. மறுநாள் தளிர் கண் விழித்த போது செந்தில் அவளை முறைத்தவாறு அருகில் படுத்திருந்தான். குட் மார்னிங். நைட் எப்போ வந்தீங்க? நான் எங்க வந்தேன், நீ தான் என்னை அனுப்ப வேண்டாம்னு உன் நாத்தனார்கிட்ட சொல்லிட்டியே. திகைத்து எழுந்தாள் தளிர். அவளை பிடித்து இழுத்து மீண்டும் படுக்க வைத்தான். தினமும் ராத்திரி தூக்கம் வரலன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு நேத்து நான் உன் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியே எதுக்குடி சீன் போட்ட? ஐயோ, நான் எப்படி எதுவும் மூச் பொய் சொன்னா வாயை பொண்ணாக்கிடுவேன். அவன் கூறியதில் திகைத்து விழி விரித்தாள். இப்போது அவன் குரல் தணிந்திருக்க, எப்படின்னு தெரியும் இல்ல என்று அவள் கன்னத்தை வருடியபடி கேட்டான். காலையிலேயே ஏன் இப்படி பண்றீங்க என்றவளின் கை அவன் இடையை சுற்றி கொண்டது. எதுக்குடி நேத்து அப்படி சொன்ன? அவ ஸ்பீக்கரில் போட்டு வச்சிட்டா. நீ சொன்னதை கேட்டு எல்லாரும் என்னை கேவலமாக பார்த்தாங்க தெரியுமா? இப்போதும் அவன் பார்வையும் வருடலும் மாறவில்லை. சாரிங்க, நேற்று டயர்டில் தூக்கம் வந்துடுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். சாரி சொன்னால் சரியா போச்சா? வருடி கொண்டிருந்த அவன் கையை பிடித்து அதில் முத்தமிட்டாள். இதெல்லாம் பத்தாது. அவனை நெருங்கி அவன் கன்னத்தில் முத்தத்தை வைத்தாள். கோபம் போச்சா? ம். மீண்டும் ஒரு முத்தம். இப்போ இல்லை. முத்தங்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போனது. அந்த அதிகாலை நேரம் அவர்களின் அழகான காதலை பரிமாற்றம் செய்த பிறகுதான் ஓய்ந்தது. அலுவலகம் செல்ல வேண்டும் என்பதால் அதிகாலையிலேயே சேகர் கிளம்பி சென்று விட்டான். சூர்யாவும் சாம்பவியும் மலரையே சுற்றி சுற்றி வந்தார்கள். மலரு, ப்ளீஸ் மலரு, எங்க செல்லம் இல்லை. இல்லை. என்ன மலரு, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்றது? அப்போ சாகி வேணாமா உனக்கு? நான் எப்போ அவனை வேணாம்னு சொன்னேன்? அப்போது செந்தில் சாகியை தூக்கி கொண்டு வந்தான். இங்க பாரு, மலரு பாரு என்று அவனிடம் சொல்லி கொண்டே வந்தான். என்னடா, நேத்து என்னவோ இவனை தூக்கவே யோசிச்ச, இன்னைக்கு என்னன்னா தூக்கிக்கிட்டே சுத்துற? அப்படியே ஆளை மயக்கிறா மலரு. சரியான கேடி பையனா இருக்காண்டி. அவன் கேடி இல்லடா, ரவுடி. அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளிடம் தாவினான். வாடா ரவுடி பயலே, ராத்திரி நல்லா தூங்குனியா என்றபடியே அவனை தூக்கி கொண்டாள். பாத்தியா மலரு, உன்கிட்ட எவ்வளோ ஆசையா வரான். ஆனா நீ இன்னும் 3 மணி நேரம்தான் இவனை கொஞ்ச முடியும். சூர்யா வருத்தமாக கூறினான். அது எதுக்குடா வெறும் 3 மணி நேரம்? நான் 3 நாள் கூட வச்சு கொஞ்சுவேன் என்றபடியே அவனை தூக்கி கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றாள். அவனை டேபிளின் மேல் அமர்த்தி கொண்டு நாற்காலியில் அவள் அமர்ந்தாள். ஐ, அப்போ அன்னிக்கிட்ட பேசி இங்கேயே 3 நாள் இருக்க சொல்ல போறியா என்றபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்து சாகியை கொஞ்சுவதற்காக தூக்க முயன்றாள் சாம்பவி. அவள் கையில் தட்டிவிட்டு அவனை தன்னிடமே வைத்து கொண்டு, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? அவங்க இங்கே இருந்தா என்ன, இல்லைனா என்ன? சாகி இங்கே தான் இருப்பான். அவங்கள எதுக்கு தடுத்துக்கிட்டு? அவங்க கிளம்பி போகட்டும் என்றாள் அலட்சியமாக. அதனை கேட்டுக்கொண்டே அங்கே வந்தாள் தீப்தி. சரியாக மலருக்கு எதிரில் அமர்ந்தாள். ஓஹோ, நான் இல்லாமல் என் பையன் இறந்துடுவானா என்றாள். ஏன், நேத்தே ஃபுல்லாக எங்ககிட்ட தானே மாறி மாறி இருந்தான். உங்களை தேடின மாதிரியே தெரியலையே. ராத்திரி சித்தி வந்து கேட்டதுனால போனா போகுதுன்னு இவனை கொடுத்தேன். நீங்கள் வந்திருந்தா நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டேன். அவள் சொன்னதை கேட்டு துஷாராவிற்கு கோபம் வந்தாலும் அவள் தன்னை சித்தி என்று உரிமையாக சொன்னதில் கொஞ்சம் தடுமாறினார். பாரா என்றாள் தீப்தி. என்ன பாரா? இதோ இப்போ கூட என்கிட்ட தான் இருக்கான். உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட அப்படியே தாவிக்கிட்டு வந்தானா என்ன? அதுக்காக என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? இங்கே பாருங்க, இவன் இந்த வீட்டு பையன். இவன் இங்கே இருக்க எல்லா உரிமையும் இருக்குது. அதே போல் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதனால் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் எனக்கு உரிமை இருக்குது. அது எப்படி? அத்தைங்களுக்கு மட்டும்தான் நான் இங்கே இருக்கணுமா போகணுமான்னு சொல்ல உரிமை இருக்குது. ஹஹா, அவங்க என் பேச்சை மீறி உங்களை இருக்க சொல்லிடுவாங்களா என்ன? என்னை மீறி இங்கே உங்களால் 4 நாள் கூட இருக்க முடியாது. ஹலோ, நீ இந்த வீட்டோட மூத்த மருமகனா, நான் 2வது மருமக. உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குது. அதனால் 4 நாள் என்ன, 1 வாரம் நான் இங்கே தான் இருப்பேன். நீ என்ன சொல்கிறது? மம்மி, நீங்களும் டேடியும் கிளம்புங்க. நான் 1 வீக் கழித்து சேகரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்றாள் துஷாராவிடம். அடிப்பாவி என்பது போல் அவர் பார்வை இருக்க, அப்போதுதான் தான் என்ன சொன்னோம் என்று உணர்ந்து என்று தலையில் அடித்து கொண்டாள் தீப்தி. இப்பொழுது அவள் மலரை பார்க்க அவளோ ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தாள். தீப்தி அவளை முறைக்க அவளோ அதனை கண்டுகொள்ளவே இல்லை. சூப்பர் மலரு, நாங்கள் 4 நாள் தான் கேட்டோம், நீ 1 வீக் தங்க வச்சிட்ட.
என்றபடியே சூர்யாவும் பவியும் சாகியை தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள். குட்டிச்சாத்தான்னு உன்னை எல்லாரும் சொல்றது சரியா தாண்டி இருக்கு என்றாள் தீப்தி கோபமாக. அவளோ திமிரான பார்வை பார்க்க எழுந்து அவளிடம் வந்து செல்லமாக அவள் தலையில் குட்டினாள். ஒரு வாரம் இருந்துட்டு போங்கன்னு நீ சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேன். எதுக்குடி இந்த ட்ராமா என்றாள் சிறு புன்னகையோடு. நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? நான் ஆர்டர் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவள் புன்னகை மறைந்து மீண்டும் அவளை மறைத்தாள். என்ன அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறா இல்ல? இந்த ஒரு வாரத்தில் உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அடுத்த தடவை என்னை பார்த்தாலே அலறிக்கிட்டு ஓடுறியா இல்லையான்னு பாரு. அவள் முகத்தின் நேரே குனிந்து விரல் நீட்டி மிரட்டலாக கூறினாள். பார்க்கலாம் பார்க்கலாம், அதையும் தான் பார்க்கலாம் என்றாள் மலரோ அலட்சியமாக அவள் விரலை தட்டிவிட்டு. அவளை முறைத்தபடியே சென்று விட்டாள் தீப்தி. எல்லோரும் இங்க நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். அமுதா சிவலிங்கத்தின் கையில் காஃபியை கொடுத்துவிட்டு, என்ன மாமா, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது போல என்றார் மெல்லிய குரலில். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் மருமக எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு என்றார் ஆசையாக மலரை பார்த்தபடி. இந்தா சத்துமாவு கஞ்சி என்றபடியே மலரின் அருகில் வந்து அமர்ந்தார் சங்கரி. அவள் வாங்கி குடிக்கத் தொடங்க அவளையே பார்த்து கொண்டிருந்தார். எதுக்குமா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நீ அன்னைக்கு சொன்னதை தானே செஞ்சேன். எப்படி அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டினம் பார்த்த இல்லை? சிரித்தார் அவர். அன்னைக்கு நான் சொன்ன அர்த்தமே வேற. ஆனால் நீ இன்னைக்கு பண்ணது அப்படியே அதுக்கு எதிர்மறையான விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மலரு. அவள் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார். ஆமா, நீ எப்போ கிளம்புற? என்னடி, என்ன அனுப்புறதுலேயே குறியா இருக்க? பாட்டியை மட்டும் அனுப்பி வச்சுட்ட. பாவம் இல்லை, கிழவி தனியாக கஷ்டப்படும். வர வர உனக்கு என்னை விட உன் பாட்டி தான் அதிகமாக பிடிக்குது இல்லை? சிறு பிள்ளை போல் சண்டை பிடித்தார். சீச்சி, என்னம்மா நீ இப்படி பண்ணுற? பின்ன என்னடி, அண்ணன் தான் உன்னை என் கூட அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் உன் கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு போகலாம்னு பார்த்தா நீ என்ன துரத்துற? சரிம்மா சரிம்மா, உடனே கோச்சுக்காத. நீயும் தான் அம்மா கூட போறேன்னு வாயே திறக்கல. அப்போ என் மேலே பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். இதை பாருமா, உன் அண்ணன் ஐ மாமான்னு சொல்லு அதட்டினார். அதெல்லாம் முடியாது. முதல்ல உன்னை நான் இங்கேருந்து போக சொல்கிறதுக்கே அதுதான் முதல் காரணம். இங்கே இருந்தால் அவர்கிட்ட பேசு பேசுன்னு என்னை டார்ச்சர் பண்ணுவேன். இங்கே யாரும் என்னை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போக வேண்டாம்னு சொன்னால் நான் கேட்டுதானே ஆகணும். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? முகத்தை சுருக்கி கூறினார். அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தம் வைத்து கொஞ்சினாள். என் செல்ல அம்மா இல்லை, எதுக்கு இப்படி வருத்தப்படுற? இங்கே இத்தனை பேர் இருக்காங்கல்ல, என்னை பார்த்துக்குவாங்கம்மா. அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போ. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து 5 மாதம் அங்கேயே இருக்கேன். சரியா? நிஜமா? ப்ராமிஸ். இப்போது அவர் புன்னகைத்தார். உங்கள் அண்ணன் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார். பேசாமல் கேளு, சரியா? இப்படி சிரிச்சுக்கிட்டே இரு, அப்போதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். அகிலனும் துஷாராவும் அறைக்கு வந்தபோது தீப்தி எதையோ யோசித்தபடி புன்னகையோடு அமர்ந்திருந்தாள். அவர் அருகில் சென்று அமர்ந்தார் அகிலன். என்னடா, ஏதோ ஹாப்பியா இருக்க போல. ஷீ சம்ஒன் டிஃப்ரெண்ட் டாடி. அவர் புன்னகைத்தார். எனக்கு இங்கே எல்லார் கூடவும் ஒரு 2 days இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் யாருமே என்னை இருக்க சொல்லவே இல்லையே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணுற, ஒரு 2 days இருந்துட்டு வான்னு சேகர் கூட சொல்லவே இல்லை. அப்புறம் நானே எப்படி கேட்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. அதனால தான் எதுவும் சொல்லாமல் உங்கள் கூட கிளம்ப ரெடி ஆகிட்டேன். பட் அவள் என் வாயாலேயே எனக்கு உரிமை இருக்குது, நான் இருப்பேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சுட்டா இல்லை? ஓ, அந்த ஆசையில் தான் 1 week இங்கே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டியோ? துஷாரா கேட்டார். நோ மம்மி, ட்ரூலி அது என்ன மீறி நான் சொன்னது தான். ஐ ஸ்வேர் 2 days தங்கலாம்னு தான் ஆசைப்பட்டேன். பட் என்னை 1 week தங்க வச்சுட்டா அந்த ராட்சசி, சிரித்து கொண்டே கூறினாள். அவள் பேசினதை கேட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் கோவந்தான் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சம்திங் அவள் மெஸ்மரைஸ் பண்ணிட்டா. அவரும் சிரித்தார். உங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லையே? சேச்சே, வி ஆர் ஆல்சோ ஹாப்பிடா. அவள் தலை கோதினார் அகிலன். இந்த சாகி எப்படி அவகிட்ட இப்படி ஒட்டிக்கிட்டான்? தட்ஸ் வாட் ஐ வண்டர். அவளை பிடிக்காதுன்னு மனசில் ஏற்றி வச்சிருந்த என்னையே மயக்கிட்டா. குழந்தைய மயக்கிறதா மம்மி அவளுக்கு கஷ்டம். அதுவும் கரெக்டு தான் என்றார் அகிலன். பட் எதுக்கும் கேர்ஃபுல்லாக இரு. அவள் 2 days இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணுறதும் தப்பு தான்.
நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ணிட போறா. நீ பார்த்து நடந்துக்கோ. ஓகே மம்மி, ஐ வில் மேனேஜ். டேக் கேர்டா. சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் மனதோரம் பயத்தோடு கிளம்பினார்கள் அகிலனும் துஷாராவும். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.